இதே இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது வந்து எலிக்காய்ச்சலுங்க. இந்த எலிக்காய்ச்சல்ன்றது எப்போ பரவும்னா, இது மழையில வந்து அந்த தண்ணீல இருக்கும் அந்த கிருமி. எலிக்காய்ச்சல் அதுக்கான கிருமி லெப்டோஸ்பைரான்ற கிருமி இருக்கும். அந்த கிருமி வந்து நம்ம பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டு வந்துருவோம். இப்ப அந்த வீட்ல வந்து சரியா நம்ம கால் கழுவாம, இல்ல சரியா அந்த வாஷ் பண்ணாட்டா, அந்த கால்ல இருந்து அந்த கிருமி வந்து அந்த கிருமி வந்து அதிகமான அந்த லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது வந்து மெயினா பாதிக்கிறது வந்து லிவர பாதிக்கும். லிவர் பாதிச்சதுன்னா உங்களுக்கு மஞ்சக்காமாலையா வரும். அது மஞ்சக்காமாலை வர்றதுக்கான முதல் இது வந்து லெப்டோஸ்பைரான்றது ரொம்ப கால் வலி, அதிகமான ஃபீவர் இருக்கும். இந்த கெண்டைக்கால் வலி ரொம்ப இருக்கும். கண் வலி ரொம்ப கண் எரிச்சல், கண் வலி, உடம்பு கை கால் தசை வலி. தசை வலி தான் முக்கியமான பிரச்சனை இந்த லெப்டோஸ்பைரோசிஸ்க்கு. தசை வலி, கெண்டைக்கால் வலி இருக்கும். இன்னொன்று வந்து லிவர்ல என்சைம்ஸ்லாம் அதிகமானதுனால மஞ்சக்காமாலையா நமக்கு ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா நம்ம வெளியில போயிட்டு வந்தாலே கை கால் கழுவுறதுன்றது வந்து ரொம்ப பேசிக் ரெக்குயர்மெண்ட். அதை நம்ம பண்ணா இந்த எலி காய்ச்சல்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம்.